मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध कर रही। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस, आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया। நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की। வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया। நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई। நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்து கொடுத்திருக்கின்றது. और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था, नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया। மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधाकृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया।